எஜுகேஷன் அண்ட் டெமோக்ரஸி அம்பேத்கர் எப்பவுமே சேர்த்து பார்ப்பார். கேள்வி கேட்டால் தான் எங்க ஜனநாயகம் சாத்தியம். கேள்வி கேட்கணும்னா நீ படிக்கணும். உனக்கு பட்டறிவு இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நீ முறையா படிக்கணும். அந்த உலக சிந்தனை உனக்கு தெரியணும். நீ வாதம் புரிய கத்துக்கணும். கடைசி காலத்துலலாம் அவர் ஊர் ஊரா மாணவர்கள் மத்தியில் தான் அதிகம் பேசினார். திரும்ப திரும்ப சொல்றது லேர்ன் ஹவு டு ஆர்கியூ. லேர்ன், வாதம் செய்யறது ஒரு கலை. அடுத்தவங்க கருத்தை உள்வாங்கிக்கிறது ஒரு கலை. கத்துக்கோங்க. எப்படி ஸ்கூல் ஃபார் டெமோக்ரஸி நடத்தணும்னு எல்லாம் ஆசைப்பட்டாரு. டெமோக்ராட்டிக்கா இருக்க பள்ளிக்கூடம் தேவைன்னு ஆசைப்பட்டாரு. அடிச்சு திருத்துறது இல்லை, வாதத்தின் மூலமாக திருத்துறது. ஒரு விஷயத்துக்காக போராடணும்னு நான் நினைச்சாலுமே கூட எனக்கு அடுத்த மாதம் சம்பளம் வருமானு நான் யோசிப்பேன். என் வீட்டில் புள்ள குட்டி என்ன ஆகும்னு யோசிப்பேன். நான் அந்த வறுமையில தான் இருக்கிறேன். நான் எனக்கு அந்த வேலையை இழந்து என்னால் போராட முடியாது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், என் குடும்பம் என்ன பண்ணும்? ஸோ அது ரொம்ப ரியல் ப்ராப்ளம். அது அந்த இல்லாமைங்கிறதுக்கும் டெமோக்ரஸிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த கல்வி மறுக்கப்பட்டதை பற்றி அம்பேத்கர் அவ்வளோ எழுதுவார். அவர் சொல்ல சாதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை கேள்வி கேட்காதபடிக்கு நம்ம இருக்கணுங்கிறதுக்காக கல்வி மறுக்கப்பட்டிருக்குல்ல, ஆயுதம் தாங்கக்கூடிய உரிமை நமக்கு மறுக்கப்பட்டிருக்குல்ல. எப்படி எதிர்ப்போம்? முன்னு சிந்திச்சு எதிர்க்கணும், இல்லாட்டி சண்டை போட்டு எதிர்க்கணும். ரெண்டுமே வாய்ப்பு இல்லாதபடி இந்த சமூக ஏற்பாடு இருக்கும் பொழுது நம்ம எப்படி எதிர்ப்பை காட்ட முடியும்? கேள்வி கேட்கக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்கல்ல, அது கேள்வி கேட்டங்க எப்படி இந்த சமுதாயம் பார்த்துருக்குது. ஸோ அந்த கேள்வி கேட்கலாம்னு சொல்லக்கூடிய கணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதை we take it for granted today. மதத்தை கலாய்க்கிறதையோ ஒரு ஆன்டி பிராமின் ஐடியாவை சொல்றதையோ என்னமோ ஈஸியாக வந்ததுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அது ஈஸியாக வரல. அது நம்ம எவ்வளோ போராடி முன்னிறுத்தினாலும் திரும்ப திரும்ப இது தவறு, இது தவறு, நீ சொல்லக்கூடாது, இது சொல்லக்கூடாது, இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அம்பேத்கர் உங்க எல்லாருக்கும் தெரியும், திரும்ப திரும்ப டெமோக்ரஸி டெமோக்ரஸி டெமோக்ரஸின்னு பேசிக்கிட்டே இருப்பார். பல காலத்தில் பல ஃபார் அ லாங் டைம் இடதுசாரி இயக்கமும் பொதுவாக ப்ரோக்ரெசிவ் பீப்புளும் அம்பேத்கரை ரொம்ப சீரியஸாக படிக்காததுக்கு காரணமும் அதுதான். அவர் என்ன ஒரு பூர்ஜுவா டெமோக்ராட், நம்ம வாயில் வர ரொம்ப ஈஸியான வார்த்தை இதெல்லாம் கரெக்டாக. முதலாளித்துவ ஜனநாயகவாதி, ஆங்கிலத்தில் பூர்ஜுவா டெமோக்ராட்ன்றவாங்க. அவருக்கு என்ன பொருள்? நீங்கள் பாலகோபால் சொன்ன அந்த விளக்கத்துலேன்னு பார்க்கும்பொழுது அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும் ஒரு பூர்ஜுவா டெமோக்ராட்னு சொல்லிட்டு? ஒரு தலித்துகளுக்கு கல்வி உரிமை வேணும்னு கேட்குறது எப்படி பூர்ஜுவா டெமோக்ராட்டிக் இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் டிமாண்ட். இது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய, அது நடுத்தர வர்க்கத்துக்கு மட்டுமே சாதகமாக இருக்கக்கூடிய டிமாண்ட் இல்லை. ஸோ அது நடுத்தர வர்க்கத்துக்கே சாதகமாக இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் எஸ் நம்ம சொல்லலாம். சில பசி இருக்கும்போது பேச்சுரிமை இல்லாட்டி என்னன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் பாலகோபால் அதையும் அழகாக சொல்வார். ஒரு மனுஷனுக்கு உனக்கு சாப்பாடு வேணுமா, சுயமரியாதை வேணுமா, ரெண்டும் தான் வேணுமா. இது கொடுத்துட்டு அப்புறம் அதை கொடுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டான். சுதந்திரம் வேணுமா இல்லை பட்னியால் சாவாமல் இருக்க விரும்பினா ரெண்டும் தான் வேணும்மா. ஸோ அப்படி நம்ம பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இடதுசாரிகளோட அவர் அந்த வாதத்தும் போது அவர் சொல்வார், மனிதர்கள் அப்படி வாழ்க்கையை பிரிச்செல்லாம் அவங்க பார்க்கறது கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒரு தலித்துக்கு ஒரு கல்விங்கிற உரிமை வெறும் ஒரு நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கும் தலித்துகள் மத்தியில் நம்ம யோசித்தோம்னா இந்த இந்திய வரலாறு நம்ம புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இந்த கல்வி மறுக்கப்பட்டதை பற்றி அம்பேத்கர் அவ்வளோ எழுதுவார். அவர் சொல்ல சாதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை கேள்வி கேட்காதபடிக்கு நம்ம இருக்கணுங்கிறதுக்காக கல்வி மறுக்கப்பட்டிருக்குல்ல, ஆயுதம் தாங்கக்கூடிய உரிமை நமக்கு மறுக்கப்பட்டிருக்குல்ல. எப்படி எதிர்ப்போம்? முன்னே சிந்திச்சு எதிர்க்கணும், இல்லாட்டி சண்டை போட்டு எதிர்க்கணும். ரெண்டுமே வாய்ப்பு இல்லாதபடி இந்த சமூக ஏற்பாடு இருக்கும் பொழுது நம்ம எப்படி எதிர்ப்பை காட்ட முடியும்? அப்போ தனி மனித எதிர்ப்பாக தான் அது இருக்க முடியும், அல்லது ஆன்மீக எதிர்ப்பாக தான் அது இருக்க முடியும். அப்போ அந்த கல்விங்கிறத ஒரு விமர்சனம், ஒரு கேள்வி கேட்டல், சமுதாயத்தை கேள்வி கேட்டலோட அம்பேத்கர் எப்போவுமே கனெக்ட் பண்ணுவார். ஸோ அது எவ்வளோ ஒரு ரேடிக்கல் டிமாண்ட் அது இந்திய சூழலில். இன்னார் தான் படிக்கலான்னு இருக்கிற சூழலில் எல்லோரும் படிக்கலாம்னு சொல்கிறதோ, இன்னாருக்கு தான் விஷயம் புரியும்னு சொல்லும்போது எல்லாருக்கும் புரியும். பெரியார் சொல்கிற மாதிரி பகுத்தறிஞர் எல்லாருக்கும் இருக்குது. ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது, தலித்துகளுக்கு இருக்குது, சூத்திரர்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி ரேடிக்கல் திங் டு சே. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பௌத்தம் எப்போவோ காணாமல் போயிடுச்சுன்னுவாங்க நமக்கு வரலாறுல. ஆனால் நீங்கள் 18ஆம் நூற்றாண்டில் ஜீகன் பல்னு ஒரு மிஷினரி வர்றாரு, இதுக்கு வர்றாரு, தரங்கம்பாடிக்கு அங்கே இருக்கிறாரு. அப்போது இங்கே இந்து மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நிறைய பேருக்கு மடல்லாம் அனுப்புகிறார். சொல்லுங்கள் உங்கள் ஊரில் என்ன சாமி கும்பிடுறீங்க, ஏன் கும்பிடுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா. அதில் நிறைய பேர் அந்த பகுதி, அது உங்களுக்கு தெரியும், டெல்டா டிஸ்ட்ரிக்டுடைய எல்லை தானே அது. அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த மடங்கள்லாம் இருக்குது. திருப்பணத்தாள், அந்த மடம், இந்த மடம், சைவ மடங்கள் நிறைய இருக்கிற பகுதி. மடங்கிறது வெறும் மடம் இல்லைங்க, ஒவ்வொருத்தனும் 1000 ஹெக்டேர் நிலத்துக்கு சொந்தக்காரன், லேண்ட்லார்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த மடங்களில் வேலை செய்கிறவங்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க, இவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்கிறாங்க. அதில் 18ஆம் நூற்றாண்டு பௌத்தம் எப்போவோ போயிடுச்சு இந்தியாவை விட்டு நமக்கு சொல்லப்படுது.
அதில் அவங்க திரும்ப திரும்ப சொல்லும்பொழுது எங்களில் இந்த மாதிரி பிரிவுகள்லாம் இருக்குங்க. இல்லை இது ரொம்ப மோசமானவங்க யார் தெரியுமா? இந்த வேதங்கள்லாம் தப்புன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் சமத்துவம்னு சொல்லி ஒரு ஆள் சுற்றிட்டு இருந்தான். அந்த ஆளுங்க தான் ரொம்ப மோசம். எப்போ சொல்கிறாங்க? 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ அந்த அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த 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 ஒரு வெறுப்பு இருக்குல்ல, இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு வச்சுருக்கிறாங்கல்ல, அந்த கேள்வி கேட்டவங்க எப்படி இந்த சமுதாயம் பார்த்துருக்குது. ஸோ அந்த கேள்வி கேட்கலாம்னு சொல்லக்கூடிய கணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதை வி டேக் இட் ஃபார் கிராண்டட் டுடே. ஒரு 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 மதத்தை கலாய்க்கிறதையோ ஒரு ஆன்டி பிராமின் ஐடியாவை சொல்கிறதையோ என்னமோ ஈஸியாக வந்ததுன்னு நினச்சிட்ருக்குறோம். அது ஈஸியாக வரல. அது நம்ம எவ்வளோ போராடி முன்னிறுத்தினாலும் திரும்ப திரும்ப இது தவறு, நீ சொல்லக்கூடாது, இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு பௌத்தம்னு ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டு எதுவுமே இல்லாத 18ஆம் நூற்றாண்டில் இந்த ஆளுங்க மோசங்க, நீங்கள் கவனமாக இருங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அது அவனுக்கு எப்படி கடத்தப்பட்டிருக்கு பாருங்க காலங்காலமாக. இப்போ அந்த கேள்வி கேட்டல், வேதங்கள் தவறுன்னு சொல்லுதல், எல்லோரும் சமம்னு சொல்லுதல் இங்கே எப்பொழுதுமே பிரச்சனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. இது மூணையும் இணைச்சி தான் கல்வியை பார்க்குறார் அம்பேத்கர். உங்களை யோசிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். நீங்கள் கேள்வி கேட்பீங்க, நீங்கள் அதிகாரத்தை நோக்கி நிறைய விஷயங்களை கருத்துக்களாக சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் சாதாரண ரைட்டாக எடுக்க முடியும்? ஸோ அந்த எஜுகேஷன் அண்ட் டெமோக்ரஸி அம்பேத்கர் எப்பவுமே சேர்த்து பார்ப்பார். கேள்வி கேட்டால்தான் இங்கே ஜனநாயகம் சாத்தியம். கேள்வி கேட்கணும்னா நீ படிக்கணும். உனக்கு பட்டறிவு இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நீ முறையாக படிக்கணும். அந்த உலக சிந்தனையை உனக்கு தெரியணும். நீ வாதம் புரிய கற்றுக்கணும். கடைசி காலத்துலலாம் அவர் ஊர் ஊராக மாணவர்கள் மத்தியில் தான் அதிகம் பேசினார். நீங்கள் வால்யூம் 17, 1, 2, 3 3 வால்யூமும் பாருங்கள். கடைசி வால்யூம்ஸை திரும்ப திரும்ப சொல்கிறது லேர்ன் ஹவு டு ஆர்கியூ. லேர்ன். வாதம் செய்கிறது ஒரு கலை. அடுத்தவங்க கருத்தை உள்வாங்கிக்கிறது ஒரு கலை. கற்றுக்கோங்க. எப்படி ஸ்கூல் ஃபார் டெமோக்ரஸி நடத்தணும்னு இல்லை ஆசைப்பட்டார். டெமோக்ராட்டிக்காக இருக்க பள்ளிக்கூடம் தேவைன்னு ஆசைப்பட்டார். வி ஹவ் டு லேர்ன் ஹவு டு டூ இட். அது நமக்கு வராது, ஏன்னா நமக்கு இல்லை. அது நம்ம மரபில் அது இல்லை. அது நமக்கு ஆனால் நமக்கு வரலாம். ஸோ அந்த டெமோக்ரஸிங்கிறதுக்கான ஒரு ரிச்னஸ் இருக்குல்ல, அந்த சிந்தனையில் நிறைய இருக்குது. அதில் பேசுறது, கொள்வது, வாதம் புரியறது, பர்சுவேட் பண்ணுறது, ஒருத்தரை அடித்து திருத்துறது இல்லை, வாதத்தின் மூலமாக திருத்துறது. ஸோ அந்த ஒரு கல்ச்சர்லேருந்து வரும்போது ஒரு கல்விக்கு ஒரு அழுத்தம், ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூஸை பில்ட் பண்ணுறதுல ஒரு அழுத்தம் நமக்கு இருக்குது. அதை தான் நம்ம பாலகோபால் எழுத்தில் பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். அம்பேத்கரோட ரைட்டிங்ஸ் ஆன் டெமோக்ரஸியை அவருக்கு அதனுடைய வரம்புகளும் தெரியுது. அவர் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறார், டெமோக்ரஸின்னு வந்துருச்சு, நம்ம நல்லது தான், இல்லைன்னு மறுத்தலை. ஆனால் இது உண்மையிலேயே டெமோக்ரஸியாக இருக்கணும்னா பொருளாதார சமத்துவம் வந்தால்தான் அது நிறைவு பெறும்போது ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. கம்யூனிஸ்ட்டுகளும் அதை முக்கியமாக பார்க்குறாங்க. பட் இவரும் அதை குறைவாக மதிப்பிடவே இல்லை. இப்போ ஒரு அழகாக சொல்வார் ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸில், ஒரு விஷயத்துக்காக போராடணும்னு நான் நினச்சாலுமே கூட எனக்கு அடுத்த மாதம் சம்பளம் வருமானு நான் யோசிப்பேன். என் வீட்டில் புள்ளக்குட்டி என்ன ஆகும்னு யோசிப்பேன். ஏன்னா எனக்கு நான் அந்த வறுமையில் தான் இருக்கிறேன். எனக்கு அந்த வேலையை இழந்து என்னால் போராட முடியாது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், என் குடும்பம் என்ன பண்ணும்? ஸோ அது ரொம்ப ரியல் ப்ராப்ளம். அது அந்த இல்லாமைங்கிறதுக்கும் டெமோக்ரஸிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது திரும்ப திரும்ப சொல்லுவார். ஐரோப்பாவில் ஃபாசிசம் வந்ததற்கான காரணம் இந்த பொருளாதார சமத்துவமின்மையை சீரியஸாக எடுத்துக்கல யாரும். அதை கேட்ட இயக்கங்கள் எல்லாம் ஒடுக்கினாங்க, குறிப்பாக சோஷலிச கம்யூனிச இயக்கங்கள். ஸோ அவர் அதை குறைவாக மதிப்பிடலை. அதே நேரத்தில் இதை விட்டு அதை விட்டு இதெல்லாம் நம்ம முடிவே பண்ண முடியாதுன்னு அந்த விடுதலைக்கு என்ன வழிங்கிற அந்த முக்கியமான ஸ்பீச் எல்லோரும், நான் இந்து மதத்தை விட்டுட்டு போயிட போகிறேன், நீங்கள் என்ன செய்வீங்களோன்னு தெரியாதுன்னு பேசுவார்ல, மகர்கள் மாநாடில் பேசுவார். அதில் அழகாக சொல்வார், இதுதான் ஃபஸ்ட்டு, அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளாம் முடிவு பண்ண முடியாதுங்க, இது முடிச்சுட்டு அதை செய்யலான்லாம். அப்படிலாம் நம்ம செயற்கையெல்லாம் முடிவே பண்ண முடியாது. காலத்தில் என்ன செய்யணுமோ அதை தான் செய்ய முடியும் நம்மளால். இந்த காலத்தில் என்ன செய்யணுமோ செய்வோம். நம்ம திரும்பவும் அந்த டெமோக்ராட்டிக் ரைட்ஸுக்கு அதுக்கான ஸ்பேஸு, அதற்கான வேல்யூ அதன் அளவுலேயே இருக்குது. இது கரெக்டாக செய்யணும், இப்படி செஞ்சால் தான் கரெக்டுங்கிற பேச்சுக்கே எங்கள் இடம் இல்லை எஸ்பெஷலி இன் காஸ்ட் சொசைட்டி. அதை நிலைநிறுத்துறதுனால தான் அம்பேத்கருமே கூட பாலகோபாலுமே கூட குடியுரிமைகள் போராடுறோம். பட் அல்டிமேட்லி நம்ம எதுக்காக போராடுறோம்? ஒரு டெமோக்ராட்டிக் கல்ச்சரை நோக்கி போகிறோம். டெமோக்ராட்டிக் கல்ச்சரை நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பாக பார்க்காதீங்க, அதை கடந்துட்டு அங்கே புரட்சி ஸ்டாப்புக்கு போகணுன்னு மட்டும் நினைக்காதீங்க. திஸ் ஹேஸ் டு பி பில்ட். இதன் அளவில் இது ரொம்பவும் முக்கியம். இதை நீங்கள் குறைவாக அது பூஜ்வான்னு சொல்கிறதுனால என்ன நீங்கள் செய்கிறீங்க? பூஜ்வான்னு சொல்கிறதுனால டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னாலுமே இது பேசி தானே எங்களால் செயல்பட முடியுது. உங்கள் ஆட்கள் கொல்லப்படுறது நிறுத்தப்படணும்னா நாங்கள் கோர்ட்டுக்கு தானே போகணும். திரும்பவா கொல்ல முடியும் அவனுங்களை போயிட்டு?
ஸோ அந்த டெமோக்ரஸியை உங்கள் பார்வையிலேருந்து பார்த்தாலுமே கூட அது ஒரு லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ. ஸோ அந்த டெமோக்ரஸியை குறைவாக மதிப்பிடுங்க. அது இன்றைக்கி நம்ம அந்த கான்ஸ்டியூஷன் பற்றி பேசும்போது அதோட தொடர்புபடுத்துறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி இந்த கான்ஸ்டியூஷனை நம்ம என்ன ஆகிடுறோம், ஒரு பிராமனைஸ்ட் அப்ரோச்சோடு அது பண்ணுறோம். அது அப்படியே கும்பிடுறோம், அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறோம், அதை பாராயணம் செய்கிறோம். அது மாதிரி பாருங்கள் என்னெல்லாம் செய்கிறோம் பாருங்கள். கான்ஸ்டியூஷன் விதிகளை படிக்கிறோம். அது ஒரு ஒரு மூமெண்ட்டில் அதை செய்கிறது ஓகே. பட் நம்ம சாதாரண மக்களை அந்த கான்ஸ்டியூஷனை என்ன செய்ய முடியும், அதனுடைய இது என்ன, எப்படி புரிஞ்சுக்கணும்ல இந்த கான்ஸ்டியூஷன் இது வேணும். மோடி வந்து அந்த அயோத்தி பேச்சிலையும் சரி, அந்த கான்ஸ்டியூஷன் மேட்ச் அது படிச்சிங்களா அந்த ஸ்பீச்லாம் மெய்சில் இருக்க வைக்கும். அந்த அயோத்தி ஸ்பீச்சில் இருந்தாலும் சொல்கிறாரு வந்து பல விஷயங்கள் சொல்லிட்டு வந்து இங்கே எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நம்ம நடத்துகிறோங்கிறதுக்கு இது ஒரு பெரிய, அதுக்கு உண்மைதான், அதெல்லாம் இது பெரிய ஒரு அறிகுறியாக இது இருக்குது. இந்த அந்த ஆரஞ்சு அந்த ஃப்ளாகை நாங்கள் ஏற்றிட்டோம். இது வந்து தர்ம துவஜம், தர்மத்துக்கான ஒரு இது. நத்திங் அபவுட் கான்ஸ்டியூஷன், நத்திங். இது ஒரு நவீன நாடு, ஒரு ஜனநாயக நாடு, அதை பற்றிலாம் எதுவும் இல்லை. தர்ம துவஜத்தை நாங்கள் ஏற்றிட்டோம். இந்த ராமன் யார், இந்த ராமன் வந்து இதற்கெல்லாம் நின்னாருன்னு சொல்லிட்டு உப்பு சப்பு இல்லாத சில விஷயங்கள்லாம் சேர்ந்து வாழ பழகணும், இந்த மாதிரி எதுவுமே ஒரு சாரமே இல்லாமல் அதெல்லாம் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா, மருந்துக்கு கூட ஈக்குவாலிட்டிங்கிற சொல்கிறது இல்லை. ஈக்குவாலிட்டியே கிடையாது அந்த பேச்சில். லிபர்ட்டிக்கு கேட்கவே வேணாம். ஆனால் ரொம்ப சாதுரியமாக என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வெறும் ராமனுக்கு மட்டும் கோயில் இல்லைங்க, நாங்கள் உள்ளே வந்து ராமனை வந்து ராமன் நண்பனாக ஏற்ற குஹன் வந்து ஒரு படகோட்டி, ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் ஏதோ ஒரு சமுதாயம், நார்த் இந்தியாவில், அது மீனவர்கள் இல்லை, வேறு ஏதோ ஒரு சமுதாயம். அவங்க சாமியை நாங்கள் வச்சுருக்குறோம், ஏன்னா அது ஒரு ஓட் பேங்க் இல்லை எங்களுக்கு. அப்புறம் அந்த சபரி, ராமனுக்கு வந்து பழம் கொடுத்த சபரி, அப்படியே ஆதிவாசிகளுடைய பண்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் அந்த அம்மாவுக்காக நாங்கள் ஒரு வச்சுருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி மனநிலை உள்ள ஒரு நாட்டில் நீங்கள் அந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டிங்கிறத, கான்ஸ்டிடியூஷனை வந்து ப்ரைஸ் பண்ணுறதன் மூலமாக நிலைநிறுத்த முடியாது. கான்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணணும், விமர்சிக்கணும், யோசிக்கணும். ஸோ அதில் திரும்பவும் இவர் அதே இதில் சொல்கிறாரு, மறுநாள் கான்ஸ்டியூஷன் டே ஸ்பீச், நமக்கு ஸ்பீச் பண்ணல, அவர் கடிதம் போடுறார் சக இந்தியர்களுக்கு. கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கான்ஸ்டியூஷன் எவ்வளோ முக்கியம், நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, டியூட்டிஸ், கான்ஸ்டியூஷனல் நான் போய் பார்த்தேன் அந்த டியூட்டிஸில் என்னதான் ஒரு மனசில் அப்படி ஒன்று உப்பு சப்பு இல்லாத டியூட்டிஸ் தான். நீங்கள் வந்து இந்திய கொடியை அவமதிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் தான் இருக்குது அதில். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த அளவுக்கு நான் கான்ஸ்டியூஷனை நேசிக்கிறேன்னா, 2019 நான் ஆட்சியில் வந்து திரும்ப வந்தபோது அப்படியே சிறமேற்கொண்டு அதை தூக்கிட்டு போயிட்டு அதை பார்லிமெண்ட் ஹவுஸ் எல்லாம் பண்ணானா தெரியாது நமக்கு, அந்த இதில் வச்சுக்கிட்டு அப்படியே கும்பிட்டேன் கான்ஸ்டியூஷனை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனை பேசுறதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கணும். ஆனால் அந்த வேறுபாடை நம்ம நீர்த்து போக செஞ்சிடறோம். கான்ஸ்டியூஷன் சும்மா பேசுகிறோம், பிரியாம்பிளை படிக்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு பின்னணி வேணும் இல்லை, அது என்ன ஹிஸ்ட்ரி, எப்படி பார்க்கலாம், இதில் உள்ள சிக்கல்கள் என்ன, அம்பேத்கர் எதுக்காக நின்னார், மற்றவங்க எதுக்காக நின்னாங்க, அந்த மாதிரி ஒரு டீப்பாக ஒரு என்கேஜ்மெண்ட்குள்ளே நம்ம போகாமல் விட்டுறோம் வந்து. ஸோ அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசிக்கிறது தான் டெமோக்ரஸி. சீரியஸாக யோசிக்கங்கிறார், படிங்க, யோசிங்க. நமக்கு வெக்கமாக இருக்குது சில நேரங்கள்லாம், அவ்வளோ வேலைகளுக்கு இடையில் அவங்க அவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, நமக்கு அவ்வளோ வேலையெல்லாம் கிடையாது வந்து. ஆனாலும் நமக்கு வந்து அந்த அந்த சிந்தனைங்கிறதுக்கு அவங்க கொடுத்த மதிப்பை அவங்க அரசியலில் உள்வாங்கிக்கிறவங்க கூட ஏற்றுக்கிறது கிடையாது. தாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இந்த டெமோக்ரஸியை வளர்க்குறதுக்கு தாட் ரொம்ப முக்கியம்னு அந்த ஒரு பின்னணியிலேருந்து தான் பாலகோபாலும் இந்த டெமோக்ரஸி வேல்யூஸை பற்றி யோசிங்க, அது எப்படி வந்துச்சு, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, நமக்கு எப்படி கொடுத்தாங்க, அதை சும்மாலாம் யாரும் கொடுக்கல, நம்ம போராடணும், நம்ம வேல்யூஸ் அது. திரும்ப திரும்ப அவர் ரைட்ஸ் பற்றி சொல்லும்போது, நோ ரைட் இஸ் அ ப்ரெசன்ட், நோ ரைட் இஸ் அ கிஃப்ட். நம்ம போராடி அதை கேட்குறோம், கேட்கும்போது அது ஒரு வேல்யூவாக ஏற்கப்படுது, அது அரசாங்கம் நிறுவனம் படுத்துது, அதில் சில சேதாரங்கள் ஏற்படுது, அதற்காக நம்ம திரும்ப போராடுறோம், அந்த சேதாரத்தை சரி செய்யணும் போராடுறோம். அப்புறம் அதை வந்து செயல்படுத்தும் போது தடைகள் வருது, அதற்கு எதிராக போராடுறோம். ஸோ இது வந்து தொடர்ந்து புதுப்பிச்சுட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த டெமோக்ரஸியை கடந்து அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு போகலான்லாம் நினைக்காதீங்க. இதை செயல்படுத்துறதுங்கிறது ஒரு மானுட நாகரீக பண்பாட்டு வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது இதுக்கு வந்து அப்படின்னு நீங்கள் யோசிங்க அப்படின்னு கொண்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அம்பேத்கர் கிட்டேருந்து அவர் ட்ராப் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமான டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், சிவில் ரைட்ஸ்லேருந்து டெமோக்ராட்டிக் ரைட்ஸை யோசிக்கிறது.